வணக்கம். இன்றைக்கி வந்து டெலக்ஸ் பாண்டியன், அதாங்க அலெக்ஸ் பாண்டியன், அந்த படத்தினுடைய விமர்சனத்தோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். கமர்ஷியல் படம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, பெரிய ப்ரொமோஷன்னு, ஸோ பெரிய எதிர்பார்ப்பு சாதாரண மக்கள்கிட்ட. எனக்கு பெருசாக எதிர்பார்ப்பில்லை. ட்ரெயிலர் பார்த்தோன்னா படத்தில் ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சேன். இருந்தாலும் ஜட்ஜ் பண்ண விரும்பல, ஸோ படத்தை போய் பார்த்தேன். சரி, கமர்ஷியல் படம்னா என்ன, ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் ஒரு ஏதாவது டைலாக் வந்து அப்புறம் ஒரு இன்ட்ரோக்கு ஒரு பாட்டு வரும் அப்படின்னு நினச்சா, எடுத்தோடனே அனுஷ்கா திடீர்னு ஓடி வந்து ஒரு ட்ரெயினில் ஏறுறாங்க. அப்புறம் அந்த ட்ரெயின் போச்சு, ஒரு பாலத்து மேலே நின்றுச்சு. நின்று உடனே கார்த்தி வந்தார். ஏர்லேயே போயிட்டு இருந்தார் ஒரு 10-15 நிமிஷம். போயிட்டு பயங்கர சண்டையாம். அது வந்து அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு அது பார்த்தா பயங்கரமாலாம் தெரியல. இன்ஃபேக்ட் கார்த்தி வந்து பயங்கர ரிஸ்க் எடுத்திருக்காரு அப்படிங்கிற கேள்விப்பட்டேன். பயங்கர பொருட்செலவில் எடுக்கப்பட்டது அப்படிங்கிற கேள்விப்பட்டேன். பட் அது பாயிண்ட் இல்லை, அந்த படத்துக்கு வந்து அது சூட் ஆகுது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. ஆனால் படத்துக்கு அதுக்கு இது எதுக்கு எடுத்தாங்க அப்படின்னு சத்தியமாக தெரில. கணேசன் நினைக்கிறேன் ஒரு ஸ்டண்ட் கொரியோகிராஃபரு. சாமி உங்கள் காலை காட்டுங்க, தொட்டு கும்பிடணும். 2012 கயிறை யூஸ் பண்ணி ஒரு ஸ்டண்ட் பண்ணுறீங்களே, எப்படி நீங்கள் வந்து சினிமாவில் வந்து கரண்ட்டாக இருக்கிறீங்களா இல்லை என்னங்கிறது எனக்கு யோசனையாக இருக்குது. ஏங்க பறந்து அடிக்கிறாருங்க. ஏதாவது கொஞ்சமாவது ஒரு பேசிக் லாஜிக் இருந்ததுன்னா ஒரு லெவலுக்கு பறக்கலாம், ஒரு 5 அடி பறக்கலாம், மீறி போனால் ஒரு 10 அடி பறக்கலாம். அதுவே ஓவர் தான். இவர் பறந்து போய்கிட்டே இருக்கிறாரு. ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப செயற்கைத்தனமாக ரொம்ப அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு 10-15 நிமிஷத்துலேயே. அப்புறம் பார்த்தா காமெடி அப்படிங்கிற பேரில் வந்துட்டு உள்ளே வந்துட்டு வழக்கமாக சந்தானம் அப்படி உள்ளே இருக்கிறங்காட்டிக்கு வந்து ஒரு ஆறுதல் இருக்கும், நல்ல காமெடி பண்ணுவாங்க. நல்ல இதுலேயும் நல்லா காமெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் வந்து ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய விஷயம் என்னென்னா, எக்கச்சக்க டபுள் மீனிங்கள் சந்தானத்தோட காமெடியில் வன்மையாக கண்டிக்கிறேன். சந்தானம் தயவுசெய்து உங்கள் காமெடி இந்த ட்ராக்கை வந்து நீங்கள் எழுதியிருந்தீங்கன்னா தயவுசெய்து மாற்றிக்கிங்க. அதை டேரக்டர் எழுதியிருந்தாருன்னா டேரக்டருக்கு கண்டனங்கள். அதில் எப்படி காமிச்சிருக்கிறீங்கன்னா, நீங்கள் வந்து அண்ணன் தங்கச்சி இருக்கிற மாதிரி, தங்கச்சி வந்து ஒன்றுமே தெரியாத ஸ்ட்ரேஞ்சரான கார்த்திக் பின்னாடி சுற்றுற மாதிரி காமிச்சிருக்கிறீங்க. இப்படி பெண்களை வந்து கேவலமாக போர்ட்ரே பண்ணுறது இதோட விடுங்க சுராஜ், டைரக்டர் உங்களுக்கு தான். ஏன்னா ஏன் அந்த 3 பொண்ணுங்களுக்கு வேறு வேலையே இருந்திருக்காதா? சரி, அப்படி தான் ஒரு கமர்ஷியல் படம்னாலும் அதை வந்து கொஞ்சம் சென்சிபிளாக அந்த 3 பொண்ணுங்களுக்கு ஒரு சின்ன ரோல் கொடுத்து பண்ணியிருக்க முடியாதா என்ன? அந்த பொண்ணுங்களை சம்மந்தப்படுத்தி அவ்வளோ டபுள் மீனிங்கான விஷயங்கள் எக்கச்சக்கம் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில். ரொம்ப பார்க்குறக்கே மூஞ்சி சுளிக்க வச்சது, எரிச்சல் அடைய வைத்தது. அந்த காமெடி நல்ல போர்ஷன்ஸ் அந்த காமெடியில் இருக்கிறது எல்லாத்தையும் வந்து இந்த டபுள் மீனிங் அப்படிங்கிறது வந்து அழிச்சிருச்சு அப்படின்னு வந்து நிச்சயமாக சொல்ல முடியும். அடுத்தது வந்து நம்ம மெயின் டிஎஸ்பி தேவிஸ்ரீ பிரசாத் வந்து மியூசிக் பேக்ரவுண்ட் பண்ணியிருக்காரு. எப்படி சொல்கிறது, தேவிஸ்ரீ பிரசாத் ப்ளீஸ் படம் பார்த்தவங்களுக்கெல்லாம் தயவுசெய்து வந்து எல்லாத்துக்கும் ஒரு க்ரோசிங் டேப்லெட் வந்து பார்சல் அனுப்பிச்சிருங்க. ஏன்னா தலைவலி பொறுக்க முடியல. அதாவது அந்த பாதியில் பாதி பார்க்குறப்ப தலைவலி ஸ்டார்ட் ஆகிடுது. கடைசியாக எப்படா முடியுதா சாமி அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது. கொடூரமான பேக்ரவுண்ட் டிசைங்க. அதுவும் போக பாட்டு அதை விட கொடூரம். ஒன்றுமே இல்லை, பாட்டு எந்த பாட்டுமே கேட்குற மாதிரி இல்லை. எல்லாம் ஓடுறாங்க, அப்படியே வரிசையாக ஓடுறாங்க தம் அடிக்கிறதுக்கு. அதுதான் நடந்தது அந்த பாடல்களில். அது இல்லாமல் இருந்தால் கூட பாடல்கள் வந்து நல்லா தான் இருந்திருக்கும். சீரியஸாக ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. எடிட்டிங் வந்து பிரவீன் பண்ணியிருக்காரு. எடிட்டிங்லாம் நம்ம தப்பு சொல்லவே முடியாது, ஏன்னா டைரக்டர் டிசைட் பண்ணுறது எடிட்டிங்கு. அவர் எப்படி கட் பண்ண சொல்லுவார், கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். ஸோ அவரை வந்து பெருசாக குறை சொல்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே கிடையாது. படத்துடைய பெரிய மைனஸ் பயங்கரமான லாங்காக இருக்குதுங்க படம். அதுவும் போக வந்து இன்னொன்று எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா, மனோபாலா அவர்கள் பின்னாடி இந்த செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு சின்ன காமெடி ரோல் மாதிரி பண்ணியிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து அவர் அடிச்சுட்டே இருப்பார். அதெல்லாம் ஒரு பெரிய கலைஞர். இது ஒரு சாதாரண கமர்ஷியல் படம் தானே அப்படிங்கிறப்ப இன்னும் அந்த காமெடியே வேறு மாதிரி பண்ணியிருக்கலாமே. அவர் அடி வாங்குறதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் பயங்கரமாக நெருடலாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம் நீங்கள் தயவுசெய்து. அதே போக இந்த செட்டுகள்லாம் தேவையில்லாத செட்டுகள், அதெல்லாம் எதுக்கு போட்டாங்கன்னே தெரில சீரியஸாக. அப்புறம் வில்லன்கள் மிலின் சோமன் அண்ட் சுமன், அவர் வில்லன்கள். மிலின் சோமன் அந்த மெட்ராஸ் வெயிலில் இருக்க ஒரு கோட்டு போட்டாலே அங்கே வந்து நிற்க முடியாது. அவர் ஒரு கோட்டு போட்டு அதுக்கு மேலே இன்னொரு கோட்டு போட்டு கண்ணாடி போட்டுக்கிட்டு வேறு வந்து நின்றுக்கிறாரு. அவரை பார்த்தாலே ஏதோ காமெடி சிரிப்பு போலீஸ் மாதிரி தெரியுது. அது கூட இருக்கிறவங்க பூராவும் பச்சை கலர் மஞ்சள் கலர்னு கோட்டு போட்டு நிற்கிறான். அவனுங்கெல்லாம் வில்லனா. இவங்க ஒரு குரூப்பு, மிலின் சோமன் அவங்க அந்த ரவுடி ஒரு குரூப்பு. இதில் இடையில சரவணன், அதான் பருத்திவரன் வந்தார்ல, சித்தப்போன்னு கூப்பிடுவார்ல, அவர் வந்து ஒரு வில்லன் குரூப், அது ஒரு குரூப் வருது. இந்த படத்தில் கார்த்தி வந்து வில்லனுக்கு மொட்டையெல்லாம் அடிக்கிறாரு. ஒரே ஜோக்குங்க. எப்படின்னா ஜோக்குன்னா எப்படி சொல்ல, குரூயல் ஜோக்கு. அவங்க டைரக்டரும் அவங்க டீம் வந்து நம்ம மேலே ப்ளே பண்ணியிருக்காங்க. நம்ம அங்கே ஜோக்கு பார்த்து சிரிக்கிறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை, எரிச்சல் அப்படியே உட்காந்துருக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, மனோபாலா அடி வாங்கினாலும் சரி, அந்த போர்ஷன், அந்த காமெடி போர்ஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்லா ஓரளவுக்கு நல்லா வந்திருக்குது அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி இவர் இந்த கார்த்தி பேசுகிற பஞ்சு டைலாகெல்லாம் வேலைக்கே ஆகலை. எவனும் பார்த்துட்டு ஆஹா ஓஹோன்னுலாம் சொல்லலை.
அப்புறம் பாடல்களுக்கும் சரி சிலதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தேட்டருக்காரன் பாவம் கார்த்திக் ரொம்ப க்ளோஸாக இல்லை தெரியல, கார்த்திக் ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு தெரியல, பாவம் லைட்டெல்லாம் போட்டு காமிச்சான். ஆனால் அப்போவுமே அவனும் கைதட்டலை, ஏன்னா பாடல்கள் அவ்வளோ ஒஸ்ட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். கார்த்தி, உங்களுக்கு ஒரு பெரிய அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் வந்து யாரோ சொல்கிறத கேட்டுட்டு வந்து கமர்ஷியலில் நடித்தா நம்மளை பெருசாக நினச்சிக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு நடிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். சீரியஸாக சாரி டு சே, அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. தயவுசெய்து பருத்தி வர மாதிரி படங்கள் பண்ண வந்து நீங்கள் இனிமேல் ஸ்டார்ட் ஆகுங்க. ஏன்னா இது மாதிரி மசாலா படங்கள் இன்னும் 2-3 படங்கள் பண்ணிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் பண்ண இவ்வளோ தூரம் மேலே வந்து அந்த ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது வீணாக போயிடும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதுவும் போக வந்து தெலுங்கு ஆடியன்ஸுக்கு தமிழ் ஆடியன்ஸுக்கு பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு படம் எடுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு பெட்டர் ஒன்று பண்ணுங்க. என்னென்னா தமிழுக்கு ஒன்று எடுத்துருங்க, தெலுங்குக்கு ஒன்று எடுத்துருங்க. ரெண்டுக்கெல்லாம் பேலன்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா தமிழ் ஆடியன்ஸோட ரசனையும் தெலுங்கு ஆடியன்ஸோட ரசனையும் சுத்தமாக வேறு. தமிழ் ஆடியன்ஸ்லாம் இப்போ ரொம்ப இன்டெலிஜென்ட் ஆகிட்டாங்க. எல்லாருமே ரொம்ப பகுத்தறிகிற அளவுக்கு வந்து வந்துட்டாங்க. சினிமாவுக்கு பின்னாடி நடக்கிற நியூஸ் வந்து ரொம்ப க்ளோஸாக அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ அவங்ககிட்ட போய் நீங்கள் வந்து ஒரு பிளெயின் மசாலா, ஒன்றுமே டேஸ்டே இல்லாத ஒரு மசாலா படத்தை கொடுத்து இது வந்து ஹிட் ஆகுங்க அப்படின்னா சத்தியமாக ஹிட் ஆக மாட்டாங்க. ஸோ தயவுசெய்து நீங்கள் வந்து தெலுங்கு மார்க்கெட்டுக்கு பண்ணணும்னா டேரெக்டாக தெலுங்கு படம் பண்ணுங்கள். ரெண்டையும் கலந்து ஒரு தமிழ் படத்தை பண்ணி டப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக தோல்வியில் தான் போய் முடியும் அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு நேரடியாகவே சொல்ல விரும்புகிறேன். இதில் டைரக்டர் சுராஜ் அவர்கள், சுராஜ் சார் ஏன் சார் இப்படி பண்ணீங்க? அந்த ஃபஸ்ட்டு அந்த ஃபைட்டுக்கெல்லாம் வந்து ஏன் அதுக்கு போய் ஒரு 1.5 கோடியோ 2 கோடியோ செலவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். எதுக்கு செலவு பண்ணீங்க? அந்த 2 கோடி ரூபா படத்தில் வந்து 2 கோடி ரூபா பணத்தில் 5 ஆரோகணம் மாதிரி படம் எடுத்துருக்கலாம், 2 பீஸா மாதிரி படம் எடுத்துருக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் வேஸ்ட் பண்ண அந்த காசு உள்ளே வந்து காசு நிறையா இருக்குதுன்னா சொல்லுங்கள் சார். நிறையா இருந்ததுன்னா ஒரு நல்ல டேரக்டருக்கு ஒரு 4 பேருக்கு கொடுங்க. அவங்க நல்ல உங்களுடைய அசிஸ்டண்ட்டுகளே நிறைய பேர் இருப்பாங்க. இருந்தாலும் கொடுத்தீங்கன்னா அவங்க படம் எடுத்துருவாங்க. அதை விட்டு ஏன் சார் இப்படிலாம் பண்ணுறீங்க? அதுபோக டைலாக்ஸ் எல்லாம் ரொம்ப செலவாக இருக்குது. நீங்கள் பெண்களை சித்தரித்திருக்கிற விதம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா அனுஷ்காவில் சட்டையோடய உட்கார விட்டீங்க சில சீன்லாம் வந்து. அது நம்ம குடும்பத்தில் இருக்கிற பொண்ணுங்களை வந்து ஒரு ஃபேமிலியில் இருக்கிற யாராவது ஒருத்தர் நடித்தா பண்ணிடுவோம், நம்ம பண்ண மாட்டோம் இல்லையா? அதை கொஞ்சம் டீசெண்டாக பண்ண முடியாது என்ன? ஸோ கவர்ச்சி மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கா? கவர்ச்சி நம்பி தான் வந்து அவங்க நடிக்க வர்றாங்களா? இல்லையா அவங்க நல்ல படங்கள், தெய்வ திருமல் மாதிரி படங்கள்லாம் வந்து நடிப்பு மூலமாக வந்து ஷைன் ஆனாங்க நிறைய படத்தில். ஸோ தயவுசெய்து வந்து பெண்கள் மீதான இருக்கிறவங்களுக்கு அந்த பார்வை அப்படிங்கிறத தயவுசெய்து மாற்றிக்குங்க. ஏன்னா ரொம்ப வந்து அந்த ஒரு மாதிரி அடிமைத்தனம் அந்த சாயல்லாம் வருது. அது வந்து ரொம்ப நல்லா இல்லை சுத்தமாக. அதுவும் போக வந்து உங்களுக்கு வந்து நிறைய டைரெக்ஷன்லேயே வந்து எக்கச்சக்க இடத்துல கோட்டை விட்டுருக்கீங்க. 1-2 இடம் கிடையாது, சொல்லிக்கிட்டே போகலாம். அது எங்கெங்கே ஓட்டை இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, செந்தில் வந்து ஏதோ ஒரு படத்தில் கொடை பிடிச்சிட்டு வருவார் பார்த்தீங்கன்னா, கொடை பூரா ஓட்டையாக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த படத்துடைய ஸ்கிரிப்டும் அந்தளவுக்கு ஓட்டையாக இருக்குது இந்த ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது. ஸோ ப்ளீஸ் உங்களுடைய பேசிக்ஸ் இன்னும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ணால் தான் திருப்பியும் வந்து ஒரு நல்ல ஸ்கிரிப்ட், ஒரு ஸ்ட்ராங்கான கமர்ஷியல் ஸ்கிரிப்டே ஸ்ட்ராங்கான ஸ்கிரிப்ட் கொண்டு வரதுக்கே நீங்கள் எக்கச்சக்க ஹோம்ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நான் தெரிவித்துக்கிறேன். ஆக மொத்தத்தில் இந்த படம் வந்து பெரிய தலைவலிங்க. உட்காரவே முடியல எனக்கெல்லாம், ஹானஸ்ட்டாக சொல்கிறேன்னா. எப்படா 2வது ஹாஃப்லாம் வந்து எதிர்த்து போயிடலாமா அப்படின்னு கூட ஒரு தோணுச்சு. பட் அவ்வளோ, அதாவது வந்து ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு அவ்வளோ மோசமாக இல்லை. எல்லாம் கைதட்டி சிரித்ததுங்கெல்லாம் உண்டு. அதையும் சொல்லிக்க விரும்புகிறேன். நான் சும்மா பார்ஷியலாக ரொம்ப மார்க் பண்ணவும் விரும்பலை. ஆனால் என்னென்னா பேசிக்காக வந்து இந்த படம் சக்ஸஸ் ஆகுறது அப்படிங்கிறது வந்து பெரிய கேள்விக்குறிங்க. அதை வந்து நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த படத்திற்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக 5க்கு 2 ஜாஸ்தி. ஆனால் என்ன பண்ணுறது, 2 கொடுக்கணும். அது கம்மியாக கொடுத்தா நல்லா இருக்காது அப்படிங்கிறதுக்காண்டி 2 கொடுக்குறேன். ரொம்ப போர் அடித்து வேறு வேலையே இல்லை, போய் உட்காந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போய் உட்காந்துட்டு எதாவது கலாய்க்கணும் ஸ்க்ரீனுக்கு முன்னாடி பார்த்துட்டு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவுசெய்து போய் பாருங்கள். அதை தாண்டி இந்த படத்துக்குள்ளே ஒன்றும் இருக்கிறதா எனக்கு தெரியல நான் பார்த்த வரைக்கும். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா வந்து பார்த்துட்டு வந்து எனக்கு சொல்லுங்கள் அப்படிங்கிறது வந்து நான் தாழ்மையோட என்ன கேட்டுக்கொள்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லைக் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த வீடியோக்குள்ளே வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லாட்டி கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்கள். உங்கள் கருத்துக்கள் எப்போவுமே வரவேற்கப்படுகின்றன. ஃபேஸ்புக், ட்விட்டர்லையும் ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் ஒரு விமர்சனம், வீடியோ இல்லாட்டி முன்னோட்டத்துடன் கூடிய வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.